எக்ஸைஸ் 10.7ல 15th sum solve the following linear differential equation கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஈக்குவேஷனோட ஃபார்மேட் வந்து எப்படி இருக்குன்னா dy by dx ப்ளஸ் py ஈக்குவல் டு க்யூங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு p இஸ் ஈக்குவல் டு ஒய்யை தவிர்த்து மீது என்ன நம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே சேர்த்து என்ன செய்யணும், பிக்கு வேல்யூவாக எழுதிக்கணும். ஈக்குவல் டுக்கு அந்தாண்ட என்ன டேர்ம் இருக்கோ அது அப்படியே என்னது நம்மளுக்கு க்யூ. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா இ பவர் இன்டகிரல் pdx which is equal to e power integral p ஓட வேல்யூ 3 by y, சாரி இங்கே y போட்டேன் x போடுறதுக்கு பதிலாக, சாரி. ஸோ 3 by x into dx which is equal to e power அந்த 3 வெளியில் எடுத்துருங்க dx by xன்னு இருக்கும். ஸோ dx by xக்கு நம்மளுக்கு இன்டகிரேஷனுக்கு என்ன தெரியும், log xன்னு தெரியும். ஸோ e power 3 log x. ஸோ இங்கே லாகுக்கு முன்னாடி நம்பர் இருந்ததுன்னா அது என்ன செஞ்சிடலாம், அதனுடைய பவராக எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லையா? அதனால் என்ன செஞ்சுக்கிறேன், இ பவர் லாகு எக்ஸ் க்யூப்னு எடுத்துக்கிறேன். ஈயும் லாகும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் வந்து நம்மளுக்கு எக்ஸ் க்யூப் மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். நெக்ஸ்ட் இதுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் எழுதிடலாம். ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் என்ன அப்படின்னா dy by dxங்கிற ஃபார்மேட் இருக்கிறதுனால y e பவர் இன்டகிரல் pdx ஈக்குவல் டு இன்டகிரல் q e பவர் இன்டகிரல் pdx இன்டூ dx ப்ளஸ் c. ஓகேவா? y இன்டூ e பவர் இதோட வேல்யூ வந்து எக்ஸ் க்யூப்னு கண்டுபிடிச்சிருக்கோம். விச் இஸ் ஈக்குவல் டு q-ஓட வேல்யூ என்ன 1 by x ஸ்கொயர் அண்ட் e பவரோட வேல்யூ எக்ஸ் க்யூப் இன்டூ dx ப்ளஸ் c. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் எக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு இருக்குது. ஸோ எக்ஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சின்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம் அப்படின்னா ரிமைனிங் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்யூஷனுக்கு இது பண்ணிட வேண்டியதான், ஆர்கனைஸ் பண்ணிட வேண்டியதான். எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சி. ஓகேவா? இதை இப்போ என்ன செய்கிறேன், இந்த 2-வை இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ என்ன ஆகும் பாருங்கள், இந்த என்ன செய்கிறேன், த்ரூ அவுட் 2ஆல் எல்லா ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், 2y எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு இங்கே 2x ஸ்கொயர் டிவைடட் பை 2ன்னு வரும்போது இந்த 2 கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் 2c. ஓகேவா? இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 2y எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு சிங்கிறதே நம்ம திருப்பி என்ன செய்கிறோம், எகெயின் ஒரு கான்ஸ்டண்ட்டாக சின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? நம்ம இதோட நம்மளுக்கு சம் முடியல, எல்லா சம்முமே நம்ம இதோட முடிச்சிருவோம். பட் ஆனால் என்னது, இங்கே அவங்க கிவன் தட் y இஸ் ஈக்குவல் டு 2 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஃபைனலாக நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த சொல்யூஷனில் இந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணி கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கும். ஓகேவா? அந்த சிங்கிற வேல்யூவோட கண்டுபிடிச்சிட்டு அந்த சியை கண்டுபிடிச்ச ஆன்சரை நம்ம ஃபைனல் சொல்யூஷனாக எழுத போகிறோம். ஓகேவா? எக்ஸோட வேல்யூ என்ன 1, ஒய்யோட வேல்யூ 2. ஓகேவா? வென் x is equal to 1 and y is equal to 2 implies எங்கெங்கெல்லாம் x இருக்கோ அந்த இடத்துலலாம் என்ன செய்ய போகிறோம், 1 போட போகிறோம், y இருக்கிற இடத்துல 2. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு y போட்டிருக்கோமோ அதனால் 2 போட்டுக்கிறோம், x இருக்கிற இடத்துல 1. ஸோ 1 cube equal to 1 square plus c which implies 2 2s are 4, 4 into 1 4 which is equal to 1 plus c. அப்போ c is equal to என்னது 4 minus 1 3ன்னு ஆகிடும். ஓகேவா? இந்த 3யை கொண்டு போய் நம்ம ஃபைனலாக இங்கே ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த 2y எக்ஸ் க்யூப்னு அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம திருப்பி சப்ஸ்டியூஷன் பண்ணி ஒரிஜினல் சொல்யூஷன் எழுதிட வேண்டியதான். தேர்ஃபோர் 2y எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்கு பதிலாக 3 போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? இதுதான் ஆன்சர்.